ஆமென் என்று இருக்கிறது. ஆகவே இந்த நாள்ல அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அருமையான ஐயா சொல்லும் போது கூட சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை என் ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது அவன் சோதரம் அந்த இடத்துல வந்து தன்னுடைய சகோதரர்கள், அங்க ஆண்ட ராஜாக்கள் எல்லாரும் அவங்களால முடியல, அவங்க மத்தியில கோலியாத்துக்கு முன்னாடி நின்று சொன்னாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? அவங்க எல்லாம் பார்த்தது இவன் சின்ன பையன் தானே, அவன் இவனுக்கு என்ன தெரியும், ஆடு மேய்த்தவன் தானே என்று சொல்லி. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ள இருந்த வல்லமை அந்த இடத்துல பெரிய கோலியாத்தையே வீழ்ச்சி அடைய செய்தது. அல்லேலூயா. காரணம் நம்பிக்கை. என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆகவே நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாள்ல தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அவன் 1:5 அதிகாரத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமாய் விரைவாய் வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய யோரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். ஆமென். இடத்துல பார்க்கிற போது ஆமென் சோதரம் 2 நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா. சகரியா என்றால் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஆமென் சகரியா ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒரு மனுஷன். பார்த்தாச்சுன்னா அங்கு பார்க்க புகை போடுகிற அந்த தூபம் காட்டுகிற ஒரு மனுஷன், ஆசாரி ஊழியத்தை செய்ததான மனுஷன் தான் யாரு? சகரியா. ஆகவே அவருடைய மனைவி யாருன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அவங்களும் அந்த ஊழிய குடும்பத்தை, அந்த ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த. ஏன்னா ஆரோனுடைய மகளுடைய மகள், அதாவது ஆரோன் வந்து தாத்தா முறை வருகிறது. இவ்விதமாக அவருடைய வம்ச வழியை சொல்லப்படுகிறது. அங்க நான் வாசித்து வரும்போது 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் ஆசாரியர் 2 பேருமே ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்ன சொல்ல போனா, நானும் பார்த்தாச்சுன்னா என்னுடைய தாத்தா வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பிரீஸ்ட், ஒரு போதகர். ஆமா, அவருடைய வம்சத்துல எங்க தாத்தா ஒரு ஊழியக்காரர். பார்த்தா என்னுடைய மனைவியும் பார்த்தாச்சுன்னா அவங்க அப்பாவும் வந்து ஆமென் சோதரம் வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்தவங்க. ஆமென் சோதரம் 2 பேருமே அது போலதான் ஆமென் சோதரம் ஒரு ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த. இந்த இடத்துல பார்க்கிற போது அவர்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. அதை வாசிக்கும் போது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நடந்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவன் இந்த சகரியா, இந்த அவன் சோதரன் குடும்பத்தை நாம் பார்க்கிற போது, எலிசபெத்தை பார்க்கிற போது அவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சோதரர். சகரியா இன்னும் பார்க்கும்போது அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள், சாட்சி உள்ள குடும்பமாய் இருந்தது. ஆமென் சோதரர். கணவனும் மனைவியும் ஆமென் சோதரர். சில வீடுகள்ல கணவன் தேவனுடைய கட்டளைப்படி நடப்பா, மனைவி நடக்க மாட்டாங்க. மனைவி நடப்பா. ஆனா இவர்கள் 2 பேருமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்தார்கள். இன்றைக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி, தோல்வி என்பதே இல்லை. ஹல்லேலூயா. காலம் தாமதிக்கும், ஆனால் அவன் வேதம் நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்குமா? ஒருவேளை காத்திருக்கலாம், நான் இந்த காரியத்திற்காய் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 1:7. அதை 1:7 வாசிக்கலாம்.
இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு குறை. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களை, ஊழிய குடும்பங்களை குறை கூறுவதற்கு அநேகர் எழும்புவார்கள். விசுவாச மக்களையும் அபாண்டமாக அல்லது குறை கூறுவதற்கு பல சத்துரு பல காரியங்களை செய்வார்கள். அருமையான ஐயா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு எந்த ஊருண்டு? நான் இப்பதான் கதைக்கு வரேன். என்னுடைய ஊர் கன்னியாகுமரி, நாகர்கோயில். என்னுடைய மனைவி பேச்சிப்பாறை, அந்த டேம் பக்கம். ஆனா நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்முடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சிலே சோதரம் 3 ஆண்டுகள் படித்து ஆரம்பத்துல ஒரு கிராமத்துல நானும் என்னோடு கூட சகாயமணி என்கிற சோதர தேவ ஊழியரும் டவுன்ல ஆரம்பிச்சோம். பார்த்தாச்சுன்னா மரவன் குடியிருப்பு என்கிற பகுதியில ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அப்போ பார்த்த அந்த ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே வாடகை ரொம்ப இருந்தபடினால, கூட இருந்தவர் பிரிந்து போனதுனால அந்த ஊழியம் தடைபட்டு விட்டது. நாங்கள் இருவருமே பல மைல் தூரம் சுதந்திரம் சைக்கிளிலே மிதித்து ஊழியம் செய்வோம். ஆரம்ப நாட்கள்ல நானு